கிளாம்பாக்கம்னு ஒன்று இருக்குல்ல, ஆமா, தயவு செய்து ஏன் ஊடகவியலாளர்கள் அங்கே போக மாட்டீங்க? இந்த கிளாம்பாக்கம்னு ஒரு கொடுமை இருக்கு இல்லைங்க, டிஸ்டன்ஸா இருக்கு. கிளாம்பாக்கங்களா உங்களுக்கே ஏங்க அங்கே மக்கள் படுற கஷ்டத்தை கொஞ்சம் பாருங்க. தீபாவளி எனக்கு இன்னொரு ஜோக் என்னன்னா, அங்கே 11 கோடிக்கு இன்னமும் ஒரு இது கட்டினாங்க, ஞாபகம் இருக்குங்களா? போலீஸ் ஸ்டேஷன் கட்டினாங்க. அது மொத்தமே 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 11 கோடி. கிட்டத்தட்ட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 11,000 என்னமோ வந்துச்சு, எல்லாரும் போட்டிருந்தாங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 11,000 ரூபா. நார்மலாக 2,000, 3,000, 4,000 இருக்கும். நாங்கள் கூட நினச்சோம் பல வகையான டச் பண்ணால் உலகத்திற்கு அத்தனை கைரேகை வந்துடும் அப்படின்னு நினச்சோம். பூட்டியாக கிடக்குது. ஜனங்க அங்கே போக முடியல. அங்கே இது இல்லை, ஆட்டோ இல்லை, பஸ்ஸு இல்லை, எதுவுமே இல்லை. அது ஒன்று புலம்புறாங்க மக்கள். மழை பெஞ்சா மக்கள் அழுகிறாங்க. இதில் திருப்பியும் வந்து இந்த ஆட்சி திருப்பி வருமா அப்படின்னு ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு. அவர் நம்பிக்கைக்கு வந்து என்னோட இது கிளாம்பாக்கம் 1 போதும். உங்களோட டோட்டல் இன்எஃபிஷியன்சி ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு கிளாம்பாக்கம் 1 போதும். மக்களோட உயிர் நாடி அந்த 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 பஸ் ஸ்டாண்ட். அதில் தான் தமிழ்நாடு முழுக்க மக்கள் போகிறாங்க. ஒரு பண்டிகைக்கும் மக்கள் அழுகிறாங்க. பணம் வசதி இருக்கவங்க டக்குன்னு ஆம்னி பஸ்ஸில் போயிடுறாங்க. கவர்மெண்ட் பஸ் தான் போகணும்னு நினச்சா அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு சின்ன ஒரு உங்களெல்லாம் நீங்கள்லாம் போய் ஒரு ஒரு இது மாதிரி பாருங்கள், ஒரு ஆப்ரேஷன் மாதிரி. அதை பார்த்து மக்கள் பார்க்கட்டும். மக்கள் இவங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட்டுக்கு தெரியும் என்ன தப்புன்னு. தெரிஞ்சால் சரி பண்ணியிருப்பாங்களே, மக்களுக்கு தெரியட்டும். அது ஒன்று போதும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்.